ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் பதவியேற்று 100 நாள் ஆகுது. அண்ட் அமெரிக்காவுல இந்த 100வது நாள வந்து விமர்சையா கொண்டாடுவாங்க. அண்ட் அதே போல மீடியாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பார்ட்டியா இருந்தா, அவர் என்னெல்லாம் வந்து நல்லது பண்ணாருன்ட்டு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து அப்போஸ் பண்ற பார்ட்டியா இருந்தா, அவர் என்னெல்லாம் வந்து கெட்டது பண்ணாருன்ட்டு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீடியாக்களே இந்த 100வது நாள வந்து பயங்கரமா பேசுவாங்க. ஓகே. ஸோ பொலிட்டிக்கலா உள்ள போகாம ட்ரம்ப் பண்ண 4 நல்ல விஷயங்கள் அண்ட் ட்ரம்ப் பண்ண 4 நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன இந்த ஊர் மீடியாக்கள் பேசுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சரி, எதுக்கு 100வது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவில் 100வது நாளை வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஏன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் 1933ல் அவர் வந்து பதவி ஏற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ அந்த பதவி ஏற்கும்போது அது வந்து கிரேட் டிப்ரெஷன். நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை. அந்த நேரத்தில் அவர் பதவி ஏற்கும்போது என்ன பண்ணார்னா, முதல் 100 நாளில் அக்ரெசிவாக அவர் வந்து நிறைய லாஸை கொண்டு வந்தார், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தார். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார். அது வந்து ஒரு 100 நாளில் எந்த பிரசிடெண்ட்டும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணதுனால, அதுக்கப்புறம் வர எல்லா பிரசிடென்ட்ஸும் எல்லா பார்ட்டிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சுட்டு, ஓகே அவர் அந்த 100 நாள் இது பண்ணியிருக்காரா, நம்ம 100 நாள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு 100 நாள்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் பற்றி நல்ல விதமாக பேசுகிற 4 விஷயங்களில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இருக்கிற எல்லா பிரசிடெண்ட்டை விட அவர் வந்து அதிகமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து சைன் பண்ணார். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் கீழே இருந்து அப்படியே படிப்படியாக மேலே போகும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் 140 ஆர்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அந்த 140 ஆர்டரில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எல்லா செக்டரையும் கவர் பண்ணுற மாதிரி இமிகிரேஷன் இருக்குது, அதில் வந்து எனர்ஜி செக்டர் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்டார்லையும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண நினைக்கிறாரோ அதை தான் அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாம கூட நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை இந்த சேனலில் பேசியிருக்கோம். நம்பர் 2, பார்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அண்ட் இமிகிரேஷனில் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரும் சரி, நிறைய அந்த ஏஜென்சிஸ்க்கெல்லாம் நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்து அது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகலாக கிராஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சதர்ன் பார்டர், அதாவது மெக்சிகோலேருந்து கிராஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக போன மார்ச் மாதத்தில் மொத்தமே 8000 கிராசிங்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு டேட்டா சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிச்சு. விச் மீன்ஸ் அது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப லோவஸ்டான பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்டரை வந்து ரொம்ப டைட் பண்ணி செக்யூர் பண்ணதில் அவரை வந்து நல்ல விதமாக இங்கே இருக்க மீடியாக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் 3வது டோஜ். ஆக்சுவலாக எலான் மஸ்க்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் ஒன்றா சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு குட்டி டிபார்ட்மெண்ட்டை வந்து உண்டு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டில் இருக்கிற தேவையில்லாத ஸ்பெண்டிங், எப்படிலாம் வந்து கவர்மெண்ட்டோட ரெவென்யூவை நம்ம வந்து சேவ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் வேஸ்ட்டை வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டிவை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் எலான் மஸ்க் தான் வந்து லீட் பண்ணி அவர் வந்து ஃபெடரல் லெவலில் இருக்கிற எல்லா ஏரியாவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா, நிறைய ஜாப் கட் வந்து பண்ண ஆரம்பித்தார். இது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா $160 பில்லியன் அளவுக்கு வந்து சேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு அன்வான்டான பொசிஷன்ஸோ இல்லை அன்வான்டான கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாமே வந்து கட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேவ் பண்ணதில் இதை வந்து இங்கே இருக்க மீடியாக்கள் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, புரியுது. இதில் வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஏன்னா இப்போது அந்த வேலை இழந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய முக்கால்வாசி பேர் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாலும் இருக்க தானே செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதெல்லாம் நான் வந்து நினச்சி பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் பார்த்தாலும் கவர்மெண்ட்டில் ஒரு கட் அப்படின்னு வரும்போது ஒரு சில பேர் வந்து அடி வாங்க தான் செய்வாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து வேலை போகிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. அதனால் அவங்க இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய வந்து அதை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் 4வது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஒரு ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பரன்சி ரூல். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணணும், நீங்கள் எஸ்டிமேட் கேட்குறீங்க அப்படின்னும் போது முதல்ல ஒரு எஸ்டிமேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து கரெக்டான எஸ்டிமேட்டாக இருக்காது. எஸ்டிமேட் கொடுத்தா அது கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்லிங் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போதே எஃப்டிஏல நிறைய நம்ம இந்த ஃபுட் கலரிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் நிறைய வந்து நீங்கள் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் முக்கியமாக நிறைய பார்க்க முடியும். கலராக நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் முக்கால்வாசி அது வந்து பெட்ரோலியம் சார்ந்த ஏதோ ஒரு கலரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக ரெட் கலர் டை ஒன்று ஆட் பண்ணுவாங்களாம். அந்த டை வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால
போன பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை வந்து கேன்சல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் எஃப்டிஏலேருந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்து அந்த கலரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நரேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து எதுக்கு ரெட் கலரை மட்டும் பேன் பண்ணணும், அப்போ மீதி எல்லா கலரும் தானே வந்து ஏதாவது ஒன்று இருக்க தானே செய்யும், அதனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபுட்டில் யூஸ் பண்ணுற கலரிங் எல்லாமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் எல்லாமே வந்து படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு நரேஷன் வந்து கொடுத்தாங்க. ஒரு 2028 நினைக்கிறேன் அப்போது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வெல்கமிங் மூவ். இங்கே இருக்க மீடியாக்கள் இதை பற்றி நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் டு நெகட்டிவான விஷயங்கள். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாலும், எந்த ஒரு பர்சன் எடுத்தாலும் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கவும் முடியாது, இல்லை எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ நெகட்டிவ் விஷயத்தில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் இமிகிரேஷன் பாலிசிஸ். எந்த மாதிரி இமிகிரேஷன் பாலிசிஸ் இருந்துச்சுன்னா நிறைய இமிகிரேஷன் ரிலேட்டடான பாலிசிஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவில் சேர்ந்த ஒருத்தரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டீபோர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய வயலண்டான மெம்பர் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லி தான் வந்து ஒரு வேறு கண்ட்ரிக்கு வந்து நாடு கடத்தினாங்க, டீபோர்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க லாயரே வந்து இல்லை இது நாங்கள் தெரியாமல் ஒருத்தரை கடத்திட்டோம், அவரை கூட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயமா இங்கே இருக்க மீடியாக்களும் சரி, இங்கே இருக்கிற மக்களும் சரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி வந்து திடீர்னு அப்பாவே ஒருத்தரை வந்து டீபோர்ட் பண்ணிவிட்டு ஆமாம் நாங்கள் அவர் அப்பா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வரவும் முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் மேலேயும் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் நிறைய கிரிட்டிசிசம் இந்த ஒரு ரிகார்டாக வந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேரிஃபை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்ரெசிவாக நிறைய விஷயங்களில் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். ஒவ்வொரு ஐட்டமுக்கும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா கண்ட்ரியை டார்கெட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஹோல் வேர்ல்டை டார்கெட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த பர்சன்டேஜ் டேரிஃப் நாங்கள் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா கிராசரி ப்ரைஸ் பயங்கரமாக குறைப்பேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அதுக்கப்புறமா வந்து டேரிஃப் போடுறது மூலியமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராசரி ப்ரைஸே வந்து அதிகமாகிற நிலைமை வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இங்கே இருக்க நியூஸ் மீடியாக்கெல்லாம் அதை வந்து நிறைய நெகட்டிவாக கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே இருக்க அவருக்கு ஓட்டு போட்ட சில மக்களே கூட டிக்டாக்லேயும் சரி, இங்கே இருக்க யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் போயிட்டு அவங்க வந்து நான் இதை நினச்சி ஓட்டு போட்டேன், ஆனால் இவர் அந்த மாதிரி எக்கனாமி பண்ணல, எக்கனாமி வந்து இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க நேர்ந்துருச்சு. இந்த மாதிரி டேரிஃப் ரிலேட்டடில் கொஞ்சம் கணிசமாக ஸ்டாப் பண்ணி திங்க் த்ரூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இங்கே இருக்க மீடியாக்கள்லாம் அதை பற்றி பெருசாக பேசினாங்க. மூணாவது வந்து ஆலைஸை வந்து ஏலினேட் பண்ணிட்டாரு. முக்கியமாக கனடா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரம்ப் சொன்னது வந்து கனடா நமக்கு தேவைப்படாது, அவங்களோட வுட் நமக்கு தேவைப்படாது, அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படாது, அவங்ககிட்ட எதுவுமே நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் அவர் வந்து சொல்லிட்டாரு. அதை வந்து நியூஸ் மீடியாக்கள் நல்லாவே கவர் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனடியன் மக்கள் 65% பேஜுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே வந்து சொல்லுது. ஸோ கனடா பார்த்தீங்கன்னா கனடாவும் அமெரிக்காவும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்க ஒரு கண்ட்ரி. அதை வந்து எதுக்கு ஏலினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ கனடா மட்டும் இல்லாமல் சைனாவும் சரி, ஒரு சில கண்ட்ரிஸும் சரி, அவங்கவுங்க சைடில் வந்து ஒரு தப்பு இருக்குதான். அந்த தப்பை மட்டும் சுட்டி காட்டி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு சுத்தமாக தேவைப்படாது, அவங்களோட வாட்டர் தேவைப்படாது, டெய்ரி தேவைப்படாது, அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏலினேட் பண்ணுறது மூலிமா இது வந்து ஒரு எனிமிட்டி தானே கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு இங்கே இருக்க நியூஸ் மீடியாக்கள் எல்லாமே வந்து இது ஒரு நெகட்டிவ் விஷயமா பயங்கரமாக கவர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் நாலாவது வந்து அப்ரூவல் ரேட்டிங். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் வந்து ஒரு பிரசிடென்ட் பண்ணுற விஷயங்களை வச்சு ஒரு சாதாரண மக்கள்கிட்ட போய்ட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இப்போதைக்கு அந்த 100 days மார்க்கில் எடுத்த அந்த அப்ரூவல் ரேட்டிங், அந்த கருத்து கணிப்புப்படி ஒரு 39லேருந்து 44, ஆனால் நிறைய கருத்து கணிப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது 39%லேருந்து 44% வரைக்கும் மக்கள் மட்டும்தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கவங்க எல்லாமே வந்து சம் டிகிரி அவங்க வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து காமிக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அவரோட அப்ரூவல் ரேட்டிங் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயமாக இங்கே வந்து மீடியாக்கள் எல்லாமே வந்து இதை வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ண 4 நல்ல விஷயங்கள் அண்ட் 4 நெகட்டிவான விஷயங்கள் இங்கே இருக்க மீடியாக்கள் எப்படி அதை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது 1-2 பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சால் அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.